வணக்கம் நண்பர்களே, இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறட்டும். அம்மனின் அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிறைவேறட்டுங்க. இன்னைக்கு இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, மகா சிவராத்திரிக்கு அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் மயான கொள்ளை பற்றினா சிறப்பாக நடைபெறும். இந்த நேரத்தில் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவிலில் கருவறையில் நடந்த அதிசயம் என்னன்னு தான் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மயான கொள்ளையின் போது பக்தர்கள் காத்திருந்து பார்த்தீங்கன்னா சாமியை தரிசனம் செய்திருக்காங்க. நேரத்தில் மேல்மருவத்தூர் ஆலயத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே கூடவே இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி அடுத்து வரக்கூடிய அமாவாசை நாளில் நடத்தக்கூடிய வைபவம் தாங்க இந்த மயான கொள்ளை. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா அம்மன் அங்காரியாக எழுந்தருளி தீமையை அழித்து நன்மையை நிலைநாட்டக்கூடிய ஒரு உற்சவங்க இது. இத்திருவிழா பார்த்தீங்கன்னா தரிசித்தாலே நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி இன்பமும் நன்மையும் மேலோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த இந்த உற்சவத்தினை தொடங்கிய ஆதி தளத்தில் வழிபடுவது ரொம்பவே சிறப்புன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் கோயில் கொண்டு இருக்கக்கூடிய இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய திருமணி புற்று மண்ணால் சுயம்புவாக உருவானதுன்னு 4 திருக்கரங்களோடு இடக்காலை மடித்து வலக்காலை தொங்க விட்டபடி பிரம்ம கமாலத்தை மிதித்தபடியும் வடக்கு நோக்கி பார்த்தீங்கன்னா அருக்காட்சி தரக்கூடிய அம்மனாக இருக்கிற அம்மனுக்கு அருகிலேயே மிகப்பெரிய புற்றும் இருக்குங்க. புற்று வடிவில் தோன்றியதால அம்மனுக்கு புற்று தேவின்னு பெயரு. தாண்டேஸ்வரின்னு இந்த அம்மனை சொல்லுவாங்க. கோயிலுக்கு தெற்கே பெரிய உருவமாக பெரியாயி மல்லத்து படுத்த நிலையில அருள்பாலிப்பா. பெரியாயை வழிபடும் பக்தர்களுக்கு தீய சக்திகள் அண்டாதுங்க. கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய இரட்டை விநாயகரும் 108 விநாயகரை தரிசித்தீங்கன்னா வாழ்க்கையில நன்மை உண்டுங்க. இந்த கோயிலில் தலை விருட்சமாக வில்வ மரமே இருக்குது. மேலும் பிரம்மனுடைய தலையை கொய்ததால சிவனாருக்கு ஏற்பட்ட பிரம்மஹஸ்தி தோஷம் நீக்கக்கூடிய பொருட்டு தான் இங்கு அவளுடைய கையில் ஒட்டியிருந்த கபாலத்தை அங்காளம்மன் அழித்ததுன்னு இந்த சுடுகாட்டில் தானு சொல்லப்படுது. இங்கு கபாலத்தை அழித்த பிறகு அங்காளம்மனுடைய கோபம் தனியவில்லையா. அவளது கோபத்தை தணிக்க தேர் திருவிழா நடத்தப்பட்டிருக்கு. அந்த தேருக்கு தேவர்களும் முனிவர்களும் சக்கரமாகவும் அச்சாணியாகவும் மாறியிருக்காங்க. அங்காள பரமேஸ்வரி அந்த தேரில் ஏறி வலம் வந்து சினம் தணிந்திருக்கா. தேரோட்டம் முடிந்ததும் தேவர்களும் முனிவர்களும் தேரை விட்டு அகன்று சுயரூபம் பெற்று மறைந்திருக்காங்க. அந்த ஐதீகத்தின்படி ஒவ்வொரு வருடமும் தேரோட்டம் முடிந்ததும் அந்த தேரை பிரித்துடுறாங்க. இறந்த ஆத்மாக்களுக்கு அங்காள பரமேஸ்வரி பார்த்தீங்கன்னா அம்மனின் முளவளிக்கக்கூடிய விழா இதுன்னு சொல்லப்படுதுங்க. மேலும் மாசி மாத அமாவாசை என்று மேல்மலையனூர் மயானத்தில் நடத்தக்கூடிய மயான கொள்ளை திருவிழா பிரசித்தி பெற்றதுங்க. இங்கு அம்மன் பார்த்தீங்கன்னா அருளால் வேண்டுதல் நிறைவேறிய பக்தர்கள் பார்த்தீங்கன்னா நன்றி கடனாக இங்கு வந்து காய் கனிகளையும் கீரைகள்னு பல வகை பொருட்களை விசி எரித்து சூறையாடுவாங்க. இதே வைபவத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் மயான சாம்பலை எடுத்து சென்று தங்களுடைய வீடுகளில் ஒரு துணி முடிச்சு கட்டி தொங்க விடுவாங்க. இதனால் தீய சக்திகள் விலகு என்பது அவங்களுடைய நம்பிக்கைங்க. மாசி திருவிழாவின் போது நள்ளிரவு நேரத்தில் சாமியாடிகள் செல்லும் அருள்வாக்கு அப்படியே பழிக்குதுன்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பூஜை நடைபெறும் போது புற்றுமண்ணை தண்ணீரில் கலந்து பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை அருந்தினாலே புத்திர பாக்கியம் கிடைக்கும்னு நோய்கள் விலகுன்னு சொல்லப்படுது. தொடர்ந்து இந்த ஒரு ஆலயத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 அமாவாசை தினங்களில் மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்று நடத்தக்கூடிய ஊஞ்சல் உற்சவ விழாவில் தரிசித்தாலே நிச்சய குழந்தை பேரும் திருமண பேரும்னு அனைத்து விதமான பேருங்களும் கிடைப்பதாக பக்தர்களும் சொல்கிறாங்க. இங்கு அமாவாசை தினத்தில் நாள் முழுவதும் கோயில் திறந்தே தாங்க இருக்கும். மனபயம் உடையவங்க எதிரிகளால் தொல்லைக்குள்ளானவங்களும் இங்கு வந்து பரிகார தலமாக நீங்கள் அம்மனை வேண்டிக்கலாம். மேலும் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமைகளையும் நவராத்திரி, கார்த்திகை தீபம், தைப்பொங்கல், மாசி தேர் திருவிழான்னு மேல்மலையனூரில் கொண்டாட்டாக்கு பஞ்சமே இருக்காது. இங்கு அம்மனுடைய தரிசித்தாலே ராகுகேது தோஷங்கள் அனைத்து விலகுங்க. மேலும் அங்காள பரமேஸ்வரிக்கு இங்கு எலுமிச்சை பழ மாலை சாத்தி வழிபட்டா அம்மனால மனம் குளிர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பான். இங்கு அம்மனுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் செலுத்தினாலே கணவனை பிரிந்திருக்கக்கூடிய மனைவி
கணவனால் துன்புறுத்தப்படக்கூடிய பெண்கள்னு பிரச்சனைகள் அனைத்தும் நீங்குவதாக சொல்றாங்க. தாம்பதி ஒற்றுமை மேலோங்குன்னு பக்தர்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்குதுங்க. மேலும் இந்த ஆலயத்தை தரிசிப்பதால சித்தம் கலங்கியவங்களும் மனநலம் பாதிக்கப்பட்டவங்களும் மலையனூருக்கு அழைத்து சென்றாலே விரைவில் அவங்க மனபயம் நீங்கி தெளிவாவதாகவும் சொல்றாங்க. இங்கு பார்த்தீங்கன்னா பிரம்ம கபாலத்தை அளித்த பிறகு அங்காள பரமேஸ்வரி திருவண்ணாமலைக்கு சென்று தீர்த்தத்தில் மூழ்கி சாப விமோச்சனம் பெற்றாள்னு சொல்லப்படுது. அதனால திருவண்ணாமலை சென்று அண்ணாமலையாரை வழிபட்டுட்டு மேல்மலையனூருக்கு வந்து அங்காள பரமேஸ்வரி வழிபட்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்து விளங்கி நிச்சய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் உண்டுங்க. மேல்மலையனூர் அங்காளம்மனை தரிசிக்க தினந்தோறும் பக்தர்களின் கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா எப்படி அமைந்துச்சுன்னா கிருத யுகம், திரேத யுகம், துவார யுகம், கலியுகம்னு 4 யுகங்களுக்கு முன்னாடி மணியுகன்னு ஒன்று இருந்திருக்கு. இந்த யுகத்தில் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கும் பிரம்மதேவருக்கும் 5 தலைகள் இருந்திருக்கு. தனக்கு 5 தலைகள் இருப்பதாகவும் சிவபெருமானுக்கே சமமான வரங்களை தான் அளிப்பதாகவும் பிரம்மனுக்கு ஆணவம் ஏற்பட்டிருக்கு. இந்த ஆணவத்தை அகற்ற பார்வதி நினைத்திருக்கா. அதன்படி பிரம்மா வரும்போது நாதா என்று அழைக்க அதற்கு பிரம்மன் அனைத்தும் உணர்ந்த பார்வதிக்கு தன் கணவர் யாருன்னு தெரியவில்லையான்னு சிரித்திருக்காரு. பார்வதி சிவபெருமானிடம் பிரம்மனின் ஆணவத்தை போக்க அவருடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட வேண்டும்னு சொல்ல அதன்படி பார்த்தீங்கன்னா சிவபெருமானும் பிரம்மனை அழைத்து கண்டித்திருக்காரு. இருவருக்கு இடையே வாக்குவாதம் அதிகம் ஏற்பட்டிருக்குங்க. முடிவில் சிவபெருமான் கோபத்தோடு பிரம்மனுடைய 5 தலைகளில் ஒரு தலையை கிள்ளி எடுத்திருக்காரு. வலியால் துடித்த பிரம்மனும் சிவபெருமானை பார்த்து கிள்ளிய தலை உன் கையிலே ஒட்டி கொள்ளட்டும்னு பார்த்தீங்கன்னா சாபமிட நீ பித்தனே அலைய கடவாய் என்று சாபமிட்டு விட்டாராம். தன் கணவருடைய இந்த நிலை காரணமாக பார்வதியை பார்த்து நீ உன் அழகை இழந்து வயதான கிழவியாய் மாறி கொக்கிரகை தலையில சூடி காந்தல் ஆடையை அணிந்து அலைந்து திரிவாயின்னு சரஸ்வதியின் சாபமிட்டிருக்காரு பிரம்மதேவர். சரஸ்வதி பார்த்தீங்கன்னா ஆகியோரின் சாபப்படி சிவபெருமானும் பார்வதியும் பல இடங்களை அலைந்து தெரிந்திருக்காங்க. பார்வதி இறுதியில் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையை சென்றடைய அங்குள்ள குளத்தில் உள்ள தீர்த்தத்தில் மூழ்கைய உடனே பார்வதியின் வயதான தோற்றமறிந்து பழைய உருவத்தை வென்றிருக்கா. பின்பு அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு பக்கமாக மேல்மலையனூருக்கு வந்து இரவு ஆகிடவே தாயலூர் என்ற ஊரில் ஏரிக்கரை அருகே தங்கி விடுறா. பின்னர் குளித்துவிட்டு மேல்மலையனூருக்கு செல்ல முடிவெடுத்திருக்கா பார்வதி தேவியுமே. குளிக்க போகும் முன்னாடி தனது ஆரத்தை கலற்றி வைத்தா. அந்த ஆரம் ஒரு பெண்ணாக மாறி பார்வதியை வணங்கியிருக்கு. அவருக்கு ஆசை விளங்கிய பார்வதியுமே இதே இடத்துல நீ முத்தாரமானாய் பெயர் பெற்று விளங்குவாய்னு அருள்பாலித்திருக்காங்க. மேல்மலையனூருக்கு பார்வதி புறப்பட்டிருக்கா. பிறகு மேல்மலையனூர் சென்றபோது மலையரசன் பட்டினா இதையே பார்த்தீங்கன்னா பார்வதி தேவி புற்றுருவாய் பார்வதி வீற்றிருந்தா. அங்கு காவலாளியாக மீனவ குலத்தை சேர்ந்தவர் வர திடீரென உருவனம் புற்றுக்கு அந்த மீனவர் மஞ்சள் குங்குமம் வைத்து புடவை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட தொடங்கினாங்க. இந்த விஷயம் மன்னனுடைய காதுக்கு எட்ட அந்த புற்றை இடித்து அப்புறப்படுத்துமாறு சொல்ல மீனவர்கள் எவ்வளவோ தடுத்தும் கேட்காம புற்றை இடிக்க கடப்பாறை ஓங்கிய உடனே பூதகணங்கள் உருவாகி அங்கிருந்தவங்களை மறைய செய்து விடுது. இதனால அதிர்ச்சியடைந்த மலையரசனும் தன் தவறை மன்னிக்குமாறு அந்த புற்றின் மீது கீழ் மண்டியிடு வணங்கியிருக்கான். சிவபெருமானுடைய சாபத்தை நீங்க இங்கு வீற்றிருப்பதாகவும் சொல்ல பிறகு பார்த்தீங்கன்னா நவதானிகளால் செய்த சுண்டல் கொழுக்கட்டை சமைத்து ஒன்றாக பிரித்து 3 சிவலிங்கங்களாக ஆக்கிக்கொள். முதல் கவளத்தை சிவபெருமான் கையில் உள்ள திருவோட்டில போடு, அதை பிரம்மனின் தலை சாப்பிட்டு விடும். 2வது உருண்டையை போடு, அதை அந்த தலை சாப்பிட்டுவிடும். 3வது உருண்டையை போடு போல் பாவானை செய்து கீழே இறைந்துவிடும். உணவின் சுவையில மயங்கி கிடக்கக்கூடிய பிரம்மனின் தலை தன் நிலையை மறந்து சிவபெருமானின் கையை விட்டு கீழே இறங்கிவிடும் சொல்ல அப்போது நீ ஆக்ரோஷமாக உருவெடுத்து உன் வலது காலால் அந்த தலையை மிதித்து விடு. மகாவிஷ்ணு ஆலோசனை சொல்ல அதன்படியே பார்வதி செய்ய சம்மதித்து பார்வதி தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு வந்த சிவபெருமான் தாயை பிச்சோந்தியாக கேட்க வந்திருப்பது தன் கணவர் என்பதை உணர்ந்த பார்வதியுமே தன் மகனான விநாயகர் அழைத்து உன் தந்தையை பாதுகாப்பாக வைத்து கொள்ளும்படி உட்கார்ந்த தூங்கி விடுவாய், ஆகையால் நின்று கொண்டே காவல் இருக்குமாறு கேட்டுக்கொள்ள அதன்படி விநாயகரும் காவல் புரிய உள்ளே சென்ற பார்வதி மகாவிஷ்ணு சொல்லியதுபடி
3 கவளங்களை தயார் செய்து வைத்துட்டு சிவபெருமான் இருக்கும் இடத்துக்கு வந்து அவரை வனைத்து சென்று சுடுகாட்டில் தங்கி இருக்குமாறு காலையில் வந்து பார்ப்பதாகவும் சொல்லிவிட சுடுகாட்டில் தங்கிய சிவபெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 3 கவாலங்கள் உள்ள தட்டை எடுத்துக்கொண்டு மயானம் வராரு. அங்கே மகாவிஷ்ணு சொல்லியபடி முதல் உருண்டையை போட அதை பிரம்மனின் தலை சாப்பிடுறது. 2வது உருண்டையும் போடும்போது அதை பார்த்தீங்கன்னா தலை சாப்பிடுது. 3வது போடும்போது பாவனை செய்து கீழே இருந்து விடுது. உணவின் சுவையை மங்கிய பிரம்மனின் தலையை தன் நிலையை மறந்து சிவபெருமான் கையை விட்டு கீழே இறங்கியதும் உடனடியாக பார்வதி அங்கார உருவம் கொண்டு பிரம்மனின் தலையை தன் காலால் மிதிக்கிறாரு. இதனால் சிவபெருமானுக்கு பிடித்திருந்த பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்கியிருக்குங்க. இப்படி தாங்க மயான கொள்ளையும் நடந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ்.